ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டும். ஓ லெவல், ஏ லெவல், அதே மாதிரி இந்த பட்டம்ன்றது தான் லைஃப் இல்லை. நாங்கள் என்னத்தை சாதிக்க வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் சாதனையாளர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால், ஒரு குவாலிட்டியான லைஃப்பை வாழ வேண்டும் என்று சொன்னால், முக்கியமான விஷயம் உலகமும் அதை நோக்கி தான் பயணித்து கொண்டு போகுது. நாங்களும் அதை நோக்கி தான் பயணித்து கொண்டு போக வேண்டும். எங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ண வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, இந்த முறை வந்த ரிசல்ட் இருக்கு தானே, அந்த ரிசல்ட்டில் எவ்வளோ பேர் எழுதியிருக்கிறாங்கன்னு சொல்லி 4,51,463 மாணவர்கள் மாணவிகள் எழுதியிருக்கிறாங்க. இதில் எவ்வளோ பேர் பாஸ் ஆகியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 2,25,748 பேர் பாஸ் ஆகியிருக்கிறாங்க. அதாவது அரைவாசி மாதிரி பாஸ் ஆகியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஏ லெவலுக்கு தகுதி பெறாதவங்க நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அதுவும் 2,25,000. அரைவாசி ஏ லெவலுக்கு சுதுசுக்காம அதாவது தகுதி பெற்று இல்லை. 9 ஏ எடுத்தவங்க பாருங்க, இது பாருங்க, 11,790 பேர் 9 ஏ எடுத்திருக்கிறாங்க. 9 பாடத்திலையும் எஃப் எடுத்தவங்க ஃபெயில் ஆகினவங்க பாருங்க 7,419. அப்போ உங்களுக்கு இதில் விளங்குதா இருக்கும். 4,50,000 பேர் மாணவர்கள் ஓ லெவலில் எழுதுறாங்க. அதில் அரைவாசி தான் ஏ லெவலுக்கு தகுதி பெறுறாங்க, 2,25,000. அதே அரைவாசி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஏ லெவலுக்கு தகுதி பெறாதவர்கள். அடுத்தது பாருங்க, 9 ஏ எடுக்கக்கூடியவர்கள் 11,790. அதே அளவுக்கு கொஞ்சம் குறையுது, ஆனால் அதே அளவு பாருங்க 7,419 பேர். அப்போ ஏ அங்கிட்டு எடுக்கக்குள்ள 9 பாடத்தில் ஏ எடுக்கிறாங்க மாணவர்கள் மாணவிகள், ஆனால் அதே மாதிரி இங்கிட்டுக்கு 9 பாடத்துலையும் ஃபெயில் ஆகுறாங்க. இப்போ நாங்கள் யாரை ஃபோக்கஸ் பண்ண வேணும்? இந்த 2,25,000 பேர் ஏ லெவலுக்கு தகுதி பெறுறாங்க தானே, 9 ஏ எடுக்கிறாங்க தானே, இவங்களை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு அதிகமான நிறுவனங்கள் இருக்குது. ஆனால் ஃபோக்கஸ் பண்ணப்படாதவங்க இது ஒவ்வொரு வருஷமும் நடக்குது. யார் இதை பற்றி பேசுது, இவங்களுக்கு என்ன செய்கிற, இந்த 9 பாடத்திலையும் ஃபெயில் ஆகக்கூடியவர்கள், அடுத்தது ஏ லெவலுக்கு தகுதி பெறாதவர்கள், இவங்களுக்கு என்ன செய்யணும்? அதுக்கான ஒரு முக்கியமான வீடியோ தான் இது. அதனால இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்கள் ஷேர் பண்ணுற இந்த வீடியோ காரணமாக, அந்த தகவல் காரணமாக பல பேர் எதிர்காலத்தில் நல்ல தொழில் வாய்ப்புகள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இன்றைக்கி முக்கியமாக இருக்கக்கூடிய திறன்கள்னு சொன்னால் எங்களோட ஐடி திறன்கள், நாலேஜை அதிகரித்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஏஐ வேண்டிய ஒரு நிறுவனத்துக்கு போய்த்து வேலை செஞ்சாலும், அரசாங்கத்துக்கு போய்த்து வேலை செஞ்சாலும், ப்ரைவேட் வெளிநாட்டில் வேண்டிய ஒரு இடத்துல போய்த்து வேலை செஞ்சாலும் ஏஐயை சரியான முறையில் பயன்படுத்த தெரிஞ்சிருக்க வேண்டும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங், நீ சொந்தமான ஒரு கடை ஒன்று சொப்பொண்டு செய்கிறேன்னு சொன்னாலும், இல்லாட்டி நீங்கள் எங்கே தனியார் துறையில் வேலை செய்கிறேன்னு சொன்னாலும், அரசாங்கத்தில் போய்த்து வேலை செய்கிறேன்னாலும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரிஞ்சிருக்க வேணும். வீடியோ எடிட்டிங் தெரிஞ்சிருக்க வேணும். எலக்ட்ரிஷியன், உங்களுக்கு அந்த துறையில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னால் அதை செய்யலும். ஆட்டோமொபைல், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், இப்படியான ஸ்கில்லை யாரெல்லாம் வளர்த்து கொள்கிறாங்களோ அவங்களுக்கு எதிர்காலம்ன்றது காணப்படுது. அதில் நாங்கள் முக்கியமாக பார்த்தோம்னு சொன்னால் இலங்கையில் அதுக்குன்னு சொல்லி சிறந்த வழிகாட்டல்கள் அரசாங்கத்தினூடாகவே வழங்கப்படுது. முக்கியமாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் NVQ லெவல். இந்த NVQ லெவல் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 3லேருந்து 7 வரை காட்டிலும் காணப்படுது. இப்போ 3, 4, 5, 6, 7. அப்போ நாங்கள் பார்த்தோம்னா ஓ லெவல், ஏ லெவல் குவாலிஃபைடு இல்லாட்டிலும் NVQ 3 எங்களுக்கு செய்யல். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் 4 எங்களுக்கு செய்ய. அதுக்கப்புறம் எங்களுக்கு 5 செஞ்சு 6 செஞ்சு 7வது யூனிட் செஞ்சோம்னு சொன்னால், அதாவது 6 செஞ்சு முடித்தோம்னு சொன்னால் 7வது யூனிவோடெக்கு போய்த்து படித்து எங்களுக்கு டிகிரி எடுக்க இயலும். அப்போ அந்த டிகிரியோட ஈக்குவலான லெவல் ஒன்று தான் இந்த NVQ 7 என்ற லெவல். அப்போ இந்த NVQவை நாங்கள் எங்கே செய்கிறேன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், இதுக்குன்னு சொல்லி அரசாங்கத்தால் வழங்கப்படக்கூடிய நிறுவனங்கள் இருக்கு. முக்கியமாக VTA சொல்லி நிறுவனம் ஒன்று காணப்படுது. அடுத்தது டெக்னிக்கல் காலேஜ்ன்றது காணப்படுது, நைட்டா காணப்படுது, ஜேமன் டெக் காணப்படுது, ஓப்பன் யூனிவர்சிட்டி காணப்படுது, யூனிவர்சிட்டி காலேஜ்ன்றது காணப்படுது. அரசாங்கத்தால் வழங்கக்கூடிய நிறுவனங்களை 2 உதாரணத்துக்கு எடுக்கிறேன். ஒன்று NVQ லெவல் வழங்கக்கூடிய VTA என்ற ஆயத்தனே, அதாவது VTA என்று சொல்லப்படக்கூடிய நிறுவனத்தை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால், அதுக்கு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அதோட சிறப்பம்சங்கள்லாம் காணப்படுது. இலங்கையில கைத்தொழில் பயிற்சி அதிகார சபையின் ஊடாகத்தான் இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் தொழிற்பயிற்சி என்றது வழங்கப்படுது. அப்போ இதில் சிறப்பம்சம் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், எங்களுக்கு
ஒரு ஓ லெவல் ஏ லெவல் குவாலிஃபைடு இல்லாவிட்டாலும் எங்களுக்கு போய் என்ன செய்யலும் NVQ லெவல் 3 எங்களுக்கு ஆரம்பிக்கலும். அதே மாதிரி முக்கியமான பாடத்துறைகள் காணப்படுது. தகவல் தொழில்நுட்பம் என்ற பாடம் காணப்படுது, ICT என்று சொல்றது. அப்போ இந்த ICTயில் நாங்கள் போய்த்து பார்த்தோம்னு சொன்னால் ICT டெக்னீஷியனாக எங்களுக்கு வரையிலும், கிராஃபிக் டிசைனிங் எங்களுக்கு படிச்சு கொள்ளையிலும், ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இந்த டெவலப்மெண்ட் சைட் படிச்சு கொள்ளையிலும். அடுத்தது ஆட்டோமொபைல் அண்ட் இன்ஜினியரிங் என்ற கோர்ஸும் இருக்குது. மோட்டார் வாகனம் மெக்கானிக் எங்களுக்கு செய்யலும். அதில் பார்த்தோம்னா பைக்குக்கு வேறையாக இருக்குது, 3 வீல் டுக்குன்னு சொல்லுவாங்க, கார் 4 வீல் வாகனங்களுக்கு வேறையாக இருக்குது. அடுத்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் மின்சார தொழில்நுட்பவியல் இருக்குது, வெல்டிங் இருக்குது, இப்படியான துறைகள் காணப்படுது. அடுத்த கோர்ஸ்னு பார்த்தோம்னு சொன்னால் சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் என்ற கோர்ஸும் இங்கே காணப்படுது. அப்போ செப்பலாவேலும் வெளிநாட்டிலையும் தொழில் வாய்ப்பு இருக்கு, உள்நாட்டிலையும் தொழில் வாய்ப்பு இருக்கு. அடுத்தது கட்டிடக்கலை வடிவமைப்பும் காணப்படுது. அதில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் QS எங்களுக்கு செய்யலும். அடுத்தது AutoCAD எங்களுக்கு செய்யலும். பிளம்பிங் இப்படியான துறைகள் காணப்படுது. அடுத்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அழகு கலை ஆடை வடிவமைப்பு என்ற கோர்ஸும் காணப்படுது. அப்போ ஹேர் ட்ரெஸ்ஸிங், அடுத்தது பியூட்டி தெரப்பி எங்களுக்கு ஆவேலும், இப்படி ஃபேஷன் டிசைனிங் இந்த கோர்ஸ்களும் அங்கே காணப்படுது. அடுத்து நாங்கள் பார்த்தோம்னா VTAல காணப்படுறது தான் சுகாதாரம் மற்றும் பராமரிப்பு. முக்கியமாக இந்த இஸ்ரேல், நோர்வே, ஃபின்லாந்து போன்ற நாடுகள், யூரோப் நாடுகளுக்கு எங்களுக்கு போவேலும் இந்த கோர்ஸை செஞ்சேன்னு சொன்னால் நேர்சிங் உதவியாளர், முதியோர்கள் மற்றும் சிறுவர் பராமரிப்பு இப்படியான கோர்சஸ்ன்றதும் காணப்படுது. அப்போ இதை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் VTAல வழங்கப்படக்கூடிய NVQ லெவல் 3 4 வந்து சாதாரண ஒரு சான்றிதழ் வந்து வழங்கப்படுது. 6 மாதத்திலிருந்து 1 வருட பயிற்சியும் வழங்கப்படுது. அடுத்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் டிப்ளோமா லெவல் HND லெவல் தான் வந்து NVQ லெவல் வந்து 5 6 வந்து டிப்ளோமா லெவல். 7 வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இலங்கையில் டிகிரி பட்டம் வழங்கப்படுது. ஆனால் அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் 6 முடிச்சு நாங்கள் எங்கேக்கு போகணும், யூனிவோடெக் காலேஜுக்கு போவேன். அப்போ VTAக்கு விண்ணப்பிக்கிற முறைகள்ன்றது உங்களுக்கு ChatGPT, ஜெமினி, கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்கொள்ளையிலும், ஆன்லைன்லேயே உங்களுக்கு என்ன செய்யலும், விண்ணப்பிக்கலும், ஆன்லைனில் அப்ளை பண்ணலும், இல்லாட்டி கிட்ட இருக்கிற VTA நிறுவனத்துக்கு போய்த்து நீங்கள் கேட்டு விசாரிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு முழுமையான தகவல்களை தருவாங்க. பெற்றோர்கள் செய்ய வேண்டிய வேலை உங்களோட குழந்தைகள் பிள்ளைகளோட எதிர்காலத்தை யோசிச்சு. அடுத்து நாங்கள் பார்த்தோம்னா நைட்டா வந்து நாங்கள் பார்த்தோம்னா VTA விட கொஞ்சம் குவாலிட்டியான ஒரு நிறுவனம். அதுலேயும் பல்வேறுபட்ட சிறப்பம்சங்கள் இருக்கு. அதில் முக்கியமான சிறப்பம்சம் VTAக்கு விட நைட்டா குவாலிட்டின்னு சொன்னால் ப்ராக்டிக்கல், அதாவது ப்ராக்டிஸ் வழங்குறான், பயிற்சிகள் என்றது வழங்குறான். எப்படின்னு சொன்னால் அந்த பயிற்சிகள் வழங்கும் பொழுது அதுக்கான ஒரு சம்பளத்தையும் கொடுக்குறான். அதுதான் இன்னைக்கு இருக்கிற முக்கியமான விஷயம். இங்கேயும் இருக்குது ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் கோர்ஸ் இருக்குது, எலக்ட்ரிக்கல், அடுத்தது எலக்ட்ரானிக்ன்றது இருக்குது. இப்படி நாங்கள் பார்த்தோம்னா கட்டிட வரைவாளர் என்ற கோர்ஸ் இருக்குது, ICT இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது, சேவிஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி, இப்படியான பல்வேறுபட்ட கோர்சஸ்ன்றதும் இங்கே காணப்படுது. ஆகவே இது மாதிரியான துறைகளில் நீங்கள் O லெவல் ஃபெயில் ஆகினீங்க, O லெவலில் சரியான ரிசல்ட் எடுக்காட்டி, இல்லாட்டி நீங்கள் A லெவலில் உங்களுக்கு சரியான சப்ஜெக்ட் இல்லைன்னு சொன்னால், நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் சாய்ஸ் பண்ணிலும் இந்த NVQ லெவல் வழங்கக்கூடிய, அது ஃப்ரீயாக உங்களுக்கு போய்த்து படித்து கொள்ளையிலும், இலவசமாக படித்து கொள்ளையிலும். அதனால உங்களுக்கு நல்ல ஒரு சாய்ஸ் தான். அடுத்து உங்களுக்கு அந்த பயிற்சி, உங்களோட திறமைகளை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிது. முழுமையாக 6 மாதத்தில் வைத்தது 3 மாதம் 6 மாதத்தில் செய்கிற கோர்ஸ் இல்லை. கொஞ்சம் தியாக மனப்பான்மையோட முயற்சி செஞ்சு படிச்சிங்கன்னு சொன்னால், கோர்ஸை படிச்சிங்கன்னு சொன்னால் எங்களோட நாட்டுக்கும் பொறுமதியான மனித வளங்களாக மாறுவீங்க. உலகத்திலேயும் வேண்டிய ஒரு நாட்டுக்கு போய்த்து நல்ல குவாலிட்டியான ஜொப்பண்டு செய்யக்கூடிய தகுதியும் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலும், ஒரு குவாலிட்டியான லைஃப்ன்றதும் அமையலும். இந்த வீடியோன்றது உங்களுக்கு பிரயோசனமாக இருந்தால் அடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.